வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. ஞானாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஞான பிரம்மாண்ட திருவகுப்பறையில இன்றைக்கு நாம ஆத்ம அசரீரி என்ற பகுதிக்கு வந்திருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஆமாங்க ஐயா. காணிக்கை வைத்தல், ஞான தேர்வு, கழிமுக துவாரம், ஆத்ம அசரீரி. இது ஞானாற்றுப்படையினுடைய 4வது படிநிலை. அதாவது அறிமுக பகுதியும் சேர்த்து 5வது படிநிலை. அறிமுக பகுதியை நீக்கிட்டா இது 4வது படிநிலை. இந்த 4வது படிநிலைக்கு பேர் தான் ஆத்ம அசரீரி. இந்த ஆத்ம அசரீரிக்கு பெயர் தான் இந்த ஞானாற்றுப்படை வைத்த, ஏன்னா தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் இல்லையா? நம்ம 19வது படிநிலைக்கு வரும்போதும் ஒவ்வொரு படிநிலையிலையும் ஒரு புது புது நாமம் அது கொடுக்கும். அந்த நாமம் தான் சப்த நிசப்தம். அற்புதமான படைப்போட துவங்குறோம். இதனுடைய முதல் விருத்தம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாங்க ஐயா. அறிவென்று கை கொண்டதெல்லாம் ஆணவம் வளர்க்கும் மகனாய் வெறி கொண்டு கர்மம் வளர்ந்தே வித்திடம் மறைக்கும் மந்த நெறிவின்றே மாய்கை தானாய் நிலை நின்று மலமாய் ஓங்கி செறிவுற்று செழுமை அமல சிறப்பேற்றாரிவும் வீணே. ஆத்மா அசரீரியோட முதல் விருத்தம் என்ன சொல்லுதுன்னா, அறிவென்று கை கொண்டதெல்லாம், நீ எதையெல்லாம் அறிவுன்னு சொல்றியோ அது அத்தனையும் ஆணவம். அறிவென்று கை கொண்டதெல்லாம் ஆணவம். அந்த ஆணவம் என்ன பண்ணுது அப்படின்னா, வித்திடம் என்று சொல்லக்கூடிய அந்த மகாஸ்ரீ இருப்பை மறைத்தே வைத்திருக்கிறது. இந்த அறிவால் அந்த மறைப்பு என்று சொல்லக்கூடிய மாயையும், ஆணவம் என்று சொல்லக்கூடிய தன்முனைப்பும், கர்மம் என்று சொல்லக்கூடியதும் உனக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது மகனே. மீண்டும் மீண்டும் நீ மலத்திலே சுற்றி கொண்டிருக்கிறாய். மலத்தை தலையில் சுமந்து அதனை மலர் கிரீடம் என்கிறார். இதுதான் உன்னுடைய அறிவு. இந்த அறிவு உனக்கு எந்த விதமான ஞானத்தையும் வழங்காது. செறிவுற்று செழுமை அமல, அந்த அறிவு, அந்த அமலத்தை வழங்காத அறிவு, சிறப்பேற்றாத அறிவும் வீணே என்று இந்த விருத்தம் சொல்றது. புரியுதாமா? அது அப்போ நம்முடைய அறிவெல்லாம் நமக்கு என்ன கொடுத்துருக்கு யோசிச்சு பார்ப்போமா? என்ன அறிவு? நீங்க நல்லா சமைக்கிறீங்க, தப்பு இல்லை, நல்லா. ஏன்னா ஒரு பெண், ஒரு குடும்ப பெண் வீட்டில் நல்லா சமைக்கணும். இப்போ நான் வைப்பது மட்டுமே சாம்பார், நான் வைப்பது மட்டுமே ரசம், என்னால் மட்டுமே இந்த உருளைக்கிழங்கு கறியை சிறப்பா பண்ண முடியும் அப்படின்னா அது சரியாமா? அது சரியில்லை. அப்போ இது இந்த இந்த என்னால் மட்டுமே, இது மட்டுமே, நான் மட்டுமே என்ற இந்த மட்டுமே என்ற வார்த்தை தான் நம்முடைய அறிவாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை எப்படி நீக்குவது? இந்த ஆத்மா அசரீரி எப்படி கேட்கும்? இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும். இந்த நான் மட்டுமே என்றதை நீக்கிய பிறகு ஆத்மா அசரீரி கேட்குமா, அல்லது ஆத்மா அசரீரி கேட்ட பின்பு இந்த அறிவு நீங்குமா? இது ஒரு நுட்பமான கேள்வி இல்லையா? இதற்கான பதிலை நம்ம தொட்டு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த விருத்தத்தை குறித்து உங்களுடைய கருத்தை கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. அதுதாங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் மட்டுமே சமைப்பேன், என்னோட சமையல் மட்டுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் அதுல ஒடுக்கி உங்களை அந்த இறக்குற காலம் வரைக்குமே சமைக்க வச்சு, ஐயோ என்னால முடியாது விட்டுரு விட்டுருன்னு சொல்லி கதற அளவுக்கு கொண்டாந்து விட்டுருவான். ஏன்னா எதையுமே நம்ம பிடிச்சுக்க கூடாது, எதுலையுமே நம்ம ஒடுங்க கூடாது. அந்த ஒடுக்கம் இந்த சமையலை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்களும் இதை பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு வழிவிடும் போது நாம ஒரு ஒரு ஆசிரியராகவும் அப்புறம் அதுல ஒரு நிறைவு கண்டவர்களாகவும் இருப்போம். இப்போ நிறைய சபைகள்ல பாத்தீங்கன்னா, நான் மட்டும்தான் குரு, இதை உனக்கு அடுத்தவனுக்கு சொன்னா உனக்கு ரௌரவ நரகம் வந்து சேரும், என்னை தவிர உனக்கு யாரும் உபதேசம் கொடுக்க கூடாது, நான் மட்டுமே குரு என்று இத்தனை பெரிய ஒடுக்கம். ஒரு சமையல் ஆரம்பிச்சு நம்ம தீட்சைக்கு வந்து, இதுதான் உங்களுடைய அறிவு. இதை சொன்னதுதான் இந்த ஆத்மா சரீரி. இது எப்படி நீக்கிறது, எப்படி நீக்கிய பிறகு நமக்கு அந்த ஞான பிரம்மாண்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மா சரீரி சப்த நிசப்தம் வாய்க்கும் என்பதை பற்றி
நம்ம அடுத்த படிநிலையில அடுத்த விருத்தத்தில் சந்திப்போம், ஞான பிரம்மாண்டத்தை சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம் அம்மா. நன்றிகள் ஐயா.